நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணலாமா இல்லையா என்பதை ஒரு கேள்வி தீர்மானிக்கும். இரவு படுக்கும்போது உங்கள் உடல் தூங்கத் தயாராக இருக்கிறது, ஆனா உங்கள் மனம் இன்னும் ஓடிக்கொண்டே இருக்கிறதா? நாளைக்கு என்ன ஆகும்? என் ஃபியூச்சர் சேஃப் தானா? பணம் போதுமா? நான் லேட் ஆயிட்டேனா வாழ்க்கையில்? அவங்க என்ன நினைக்கிறாங்க? இந்த கேள்விகள் தினமும் உங்கள் எனர்ஜியை சுருட்டிக் கொண்டிருக்கிறதா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக. நாம் எல்லாரும் ஒரு பெரிய தவறை நம்பி வாழ்கிறோம். ஸ்ட்ரெஸ் வெளியிலிருந்து வருகிறது என்று. பாஸ் காரணம், ஃபேமிலி காரணம், மணி காரணம், சொசைட்டி காரணம். இது முழு உண்மை இல்லை. ஸ்ட்ரெஸ் ஒரு சிச்சுவேஷன் இல்லை. ஸ்ட்ரெஸ் ஒரு இன்டர்பிரிட்டேஷன். ஒரே சம்பவம், இரண்டு மனிதர்கள். ஒருவர் பிரேக் டவுன், மற்றொருவர் பிரேக் த்ரூ. டிஃபரன்ஸ் என்ன? அவர் அந்த சிச்சுவேஷனை எப்படி புரிந்து கொள்கிறார்? புத்தர் சொன்னார், துக்கம் பிரச்சனையிலிருந்து வராது, அதை பற்றிக் கொள்வதிலிருந்து வருகிறது. ஒரு கதை. ரவி என்ற மனிதர். வேலை இருந்தது, குடும்பம் இருந்தது, உடல் நலம் சரியாக இருந்தது. ஆனா மனம் ஒருபோதும் அமைதியில்லை. அவர் மைண்ட் ஒரு வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ மெஷின். மீட்டிங் என்றால் ஜாப் போகுமோ, சைல்ட் எக்ஸாம் என்றால் ஃபெயில் ஆகுமோ, வைஃப் சைலண்ட் என்றால் ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகுமோ, ஃப்ரெண்ட் சக்சஸ் என்றால் நான் யூஸ்லெஸ்ஸா? டாக்டர் சொன்னார், உங்களுக்கு உடல் நோய் இல்லை, உங்களுக்கு மன அழுத்தம். அவர் ஒரு மங்கை சந்தித்தார். மங்க் ஒரு கல் கொடுத்தார். 5 நிமிடம் பிடியுங்கள். 5 நிமிடத்துக்குப் பிறகு கல் கனமாக இருந்தது. 1 மணி நேரம் பிடியுங்கள். வலி ஆரம்பம். மங்க் சொன்னார், பிரச்சனை சிறியது, ஆனா அதை பிடித்து வைத்திருக்கிறாய், அதனால்தான் வலி. ப்ராப்ளம் பிளஸ் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ். இது ஃபார்முலா. ஸ்ட்ரெஸ் 3 காரணங்கள். நடக்காத எதிர்காலத்தின் பயம், ஒப்பீடு, எல்லாம் கண்ட்ரோல் செய்ய வேண்டும் என்ற ஆசை. ரியாலிட்டி என்னன்னா, நீங்கள் முயற்சியை கண்ட்ரோல் செய்யலாம், அவுட்கம்லை கண்ட்ரோல் செய்ய முடியாது. ரெயின் உங்கள் பெர்மிஷன் கேட்காது, மார்க்கெட் உங்கள் மூட் பார்க்காது, பீப்பிள் உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இந்த உண்மை ஏற்றுக்கொண்ட நாளே ஸ்ட்ரெஸ் பாதி டிசால்வ் ஆகும். இப்போது இந்த வீடியோவின் மெயின் பெனிஃபிட், 3 மினிட் மென்டல் ரீசெட் மெத்தட். எங்க வேண்டுமானாலும் செய்யலாம். ஸ்டெப் 1, ஸ்டாப். ஃபோன் கீழே வையுங்க, கண்களை மூடுங்கள். ஸ்டெப் 2, பிரீத் அப்சர்வ். டீப் பிரீத் வேண்டாம், நேச்சுரல் பிரெத்தை கவனியுங்கள். ஏர் உள்ளே வரும், ஏர் வெளியே போகும், மைண்ட் ஓடும், அதை ஃபைட் பண்ணாதீர்கள். மீண்டும் பிரெத்துக்கு திரும்புங்கள். ஸ்டெப் 3, இந்த சென்டென்ஸை மெதுவாக சொல்லுங்கள். இந்த நொடியிலே நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். 3 நிமிடம். சயின்ஸ் என்ன சொல்கிறது? பிரெத்தை அப்சர்வ் பண்ணும்போது பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகும். அது காம் மோட். பாடிக்கு சிக்னல் போகும், டேஞ்சர் இல்லை என்று. ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் ஸ்லோவாகும். சிம்பிள் பட் பவர்ஃபுல். இன்னொரு ஹிடன் ஸ்ட்ரெஸ் காரணம் கம்பேரிசன். சோஷியல் மீடியா ஸ்க்ரால். அவருக்கு யூரோப் ட்ரிப், அவருக்கு ப்ரமோஷன், அவருக்கு பெர்ஃபெக்ட் லைஃப். ரிமெம்பர், எவ்ரிஒன் போஸ்ட்ஸ் ஹைலைட், நோபடி போஸ்ட்ஸ் பிரேக் டவுன். கம்பேரிசன் இல்யூஷன். அக்செப்டன்ஸ் வீக்னஸ் இல்லை, அக்செப்டன்ஸ் கிளாரிட்டி. திஸ் இஸ் ஹேப்பனிங், நவ் வாட்? அதுதான் பவர். ரெசிஸ்டன்ஸ் எனர்ஜி ட்ரெயின் பண்ணும், அக்செப்டன்ஸ் எனர்ஜி சேவ் பண்ணும். எனர்ஜி சேவ் ஈக்குவல் டு பீஸ். இந்த வீடியோ முடியும்போது நீங்கள் 2 விஷயம் தெரிந்திருக்கும். ஸ்ட்ரெஸ் அவுட் சைடு இல்லை, 3 மினிட் ரீசெட் மெத்தட் உங்களிடம் இருக்கு. 7 டேஸ் ட்ரை பண்ணுங்கள். டெய்லி 3 மினிட்ஸ். அப்சர்வ் சேஞ்ச். ஒரு சீடன் கேட்டான், அமைதி எப்படி கிடைக்கும்? ஆன்சர், சென்றதை பிடிக்காதே, வராததை பற்றி கவலைப்படாதே, இருப்பதை முழுமையாக வாழ். இன்று நீங்கள் ஆங்ஸைட்டியில் இருந்தால் நீங்கள் வீக் இல்லை, நீங்கள் ஹியூமன். ஆனா மைண்ட் ட்ரெயின் செய்ய முடியும். இப்பவே ஒரு கமிட்மெண்ட் எடுங்கள். காமெண்டில் ஒரு வார்த்தை எழுதுங்கள்.